ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைனை வந்து ட்ரா பண்ணிங்க. புதுசாக வரைகிறீங்கன்னா இந்த டிசைனை வந்து எவ்வளோ 1/4 இன்ச் வேணுமோ 1/4 இன்ச் அப்படியே ட்ராயிங் கொடுத்துங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. இப்போ இது நேருக்குன்னா நேருக்கு இந்த இடத்துல ஊசி குத்தணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராயிங்கை போட்டுங்க. நீங்கள் திருப்பும் போது என்ன பண்ணுறீங்க, இங்கே ஊசியை குத்திட்டு இப்படி திருப்புறீங்க, வளைவாயிடுது இல்லையா? அதனால் அந்த ட்ராயிங்கை கரெக்டாக நீங்கள் வேணால் வரைஞ்சி விட்டுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒவ்வொன்றுமே வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ட்ராயிங்கை இப்படி வரைஞ்சி விட்டுக்கிட்டு நீங்கள் தையலை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுனா இதேமாதிரி ட்ராயிங்லாம் போட தேவையில்லை. இந்த கார்னரில் குத்திட்டா இப்போ ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ திருப்பிங்க. இப்போ திருப்பிட்டு டர்ன் பண்ணுங்க. இப்போ இந்த டிசைன் கரெக்டாக இருக்கா இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் கட்டு கொடுங்க எல்லாமே. ஓகேவா? இந்த தையலில் போட்டுறக்கூடாது கட்டிங்க. தையலில் போடாமல் ஆமாம் தையலில் போடாமல் ஸ்மால் கட்டு ஃபுல்லாக. இது திருப்பும் போது நல்லா திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்மால் கட்டு போடுறோம். ஓகேவா? இப்போது படிமான தையல் எப்படி போகிறதுன்னு பார்த்துங்க. இப்போ இந்த துணியை தான் நம்ம உள்ளுக்குள்ளே திருப்ப போகிறோம். இதில் ஸ்டிச் போட்டோம்ல, இப்போ இதோட பேக் ஸ்டிச் இருக்குல்ல, இந்த பேக் ஸ்டிச்சில் தான் படிமான தையல் போடணும். இப்போ இந்த பேக் ஸ்டிச்சில் கொடுங்க. இந்த துணியில் போடக்கூடாது. இந்த துணியை நல்லா இழுத்து கொடுத்துட்டு இதே இடத்துல இந்த படிமான தையலை போட்டுவிடணும். இந்த துணியே உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா இப்படி விலக்கி விடுங்க. அந்த துணி மேலே போடக்கூடாது. இப்படி ஃபுல்லாக விலக்கி விட்டுடணும். விலக்கி விட்டுட்டு இந்த தையல் மேலே மட்டும்தான் படிமான தையல் விடணும். கழுத்தெல்லாம் திருப்பும் போது பொறுமையாக தான் திருப்பணும். அவசரம்லாம் திருப்பக்கூடாது. இந்த தையல் மேலேயே போட்டு கரெக்டாக ஊசியை குத்தி ப்ரெஷர் போட்டு தூக்கி விடுங்க. இப்போ திருப்பி கொடுங்க. ஊசியோட குத்தி தான் இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இது மேலே வந்து நம்ம அழகாக தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். லேஸ் கொடுக்குறதா இருந்தால் லேஸ் கொடுக்கலாம். ஷேப் வந்துருச்சுங்களா கரெக்டாக? இப்போ இந்த எண்டிலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணுங்க. இந்த டர்னிங் உடைக்கும்போது நம்ம ஊசியை குத்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊசியை குத்தி தான் எடுக்கணும். சரி சார். அதை பாருங்கள். இப்போ இந்த கார்னரை
இது மேலே இந்த கீழே இருக்கிற துணி தெரியக்கூடாது. லைட்டாக இப்படி இழுத்து விட்டுங்க. பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் கழுத்தெல்லாம் வரும் ஆரம்பத்தில். ஓகேவா? இப்போ ப்ரெஷர் குக்கர் தூக்கி விடுங்க. இப்போ இழுத்து விடுங்க, தெரியாது. கழுத்து ஷேப் ஓகேவா? பேஸ்ட் பேப்பர் கொடுக்காமே திருப்பியாச்சு. பேஸ்ட் பேப்பர் கொடுத்து திருப்பிங்கன்னா ஒரு ஷேப்புக்காக இன்னொரு கையில் இப்போ இது சுடிதார் இருக்குங்கிறதுனால இதை மாதிரி சப்போஸ் ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறப்ப ப்ளவுஸுக்கும் இப்படி தான் திருப்பணும். டபுள் இருக்கும், நல்லா இருக்கும். லைனிங்காக இருந்தால் இப்படியே கொடுத்து திருப்பிடுங்க. லைனிங் இல்லைன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். ஓகேங்களா?